நற்குணம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களுக்கு கிரக மாற்றங்கள் அப்படி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது ரிஷபராசி காரங்க சிவபெருமானோட அருளை பெற்றவங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சிவபெருமானை முழுசாக நம்பி அவரை துணையாக நினச்சி வழிபடுற யாருமே கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாதுங்க. அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் அம்சங்கள் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் இப்படி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த சிவபெருமான் தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், இன்னல் பண்ணுறோம், நம்பி ஏமாறுறோம், துரோகங்கள், ஒருத்தவங்களுக்கு பாவம்னு ஹெல்ப் பண்ணியிருப்போம், ஆனால் அவங்கனால நமக்கு ஏமாற்றங்கள். ஏங்க கூட பிறந்தவங்க, வீட்டில் இருக்கவங்க, பெற்றவங்க யாருமே நம்மளை மதிக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு காரணம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. சிவபெருமானே எல்லாத்துலேயும் பட்டுட்டு பல பிரச்சனைகளை சந்தித்து போராடி வெற்றி பெற்றவருங்க. அப்புறம் அவரோட அதிபதி உங்களுக்கு அவரோட நீங்கள் அவரை வணங்குற நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள், அதாவது எப்படின்னா உங்களை சோதித்து அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பாரே ஒழிஞ்சு உங்களை கைவிட்டுறவே மாட்டாருங்க. இன்னும் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தொடராதுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா வருது வரலைங்கிறத தீருதுங்கிறத விட நீங்கள் உங்களுக்கு திரும்பவும் ஒரு பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பை இந்த சிவபெருமான் கண்டிப்பாக விடவே மாட்டாருங்க. நம்பிக்கையோடு இருங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் ஏனோ தானோலாம் செய்ய மாட்டாங்க. கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக அது எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக திட்டமிட்டு செய்யக்கூடிய ஆட்களுங்க. அதனால தாங்க இவங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுறதுக்கு காரணமே இவங்க அவங்க வேலையை எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். இவங்க தான் வேலை உண்டு, அது கொடுத்த வேலையை அவ்வளோ கரெக்டாக செய்வாங்க. அப்புறம் இவங்களுக்கு இவங்களோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இங்கே இருந்தாவே அவர் ஒரு தனி ஒரு அழகை கொடுத்துருவாருங்க. இவங்க நீங்கள் மற்றவங்களாம் பார்ப்பாங்க, பல ஆயிரக்கணக்கான செலவு பண்ணி தன்னோட மேக்கப்புக்கோ இல்லாட்டி உங்களுக்கு துணிமணிக்கோ செலவு பண்ணால் கூட, ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பழைய ட்ரெஸ்ஸை கூட போட்டிருந்தாங்கன்னா கூட பளிச்சுன்னு இருப்பாங்க. அதுக்கு காரணம் இவங்களோட அதிபதியான சுக்கிரன் தான். ஏன்னா இவங்களோட அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இவங்களோட நற்குணங்களே இவங்களை பார்க்குறவங்களுக்கு ஒரு வசீகரத்தை உண்டாக்கி தருங்க. அதுவுமே இவங்களுக்கு பல பேர் இவங்க மேலே பொறாமப்படுறதுக்கு காரணம் இவன் மட்டும் எப்படா இப்படி இருக்கான், பளிச்சுன்னு இருக்கான், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருதுங்க. ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க, அவ்வளோ ஒரு வசீகர தோற்றத்தோடு இருப்பாருங்க. அதுக்கு காரணம் இவங்களோட அதிபதி சுக்கிரன் தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பக்கம் கிளம்புறோம் இல்லை ஒர்க் போகிறோம் அப்போ தான் பளிச்சுன்னு இருப்போம், அப்படி கிடையாது. இவங்க நீங்கள் வீட்டிலே இருந்தாங்கன்னா கூட ஒரு பளிச்சுன்னு இருப்பாங்க. ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னு வைங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படி